அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் அழைக்கும் இறைவன் தருமொழியா ஆலயமணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தருமொழியா பீடமே அன்பின் பிரசன்னமாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் இறைவனின் வார்த்தை மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறைவனின் வார்த்தை மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறை மக்கள் இறைவனின் தரிசனம் இறை மக்கள் இறைவனின் தரிசனம் 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 ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். கப்பல் தொழிலாளர்களாகிய எங்களுக்கு எல்லா வேளைகளிலும் ஆறுதலையும் உந்து சக்தியையும் தருவது இறை வார்த்தை. இறை வார்த்தையால் நிறைவோடும் நீதியோடும் வாழ வலிமை பெற்ற நாங்கள் எங்கள் தொழிலின் அடையாளமான கப்பலையும் வலிமை தருகின்ற இறை வார்த்தையையும் ஏந்தி இறைவனின் பீடம் முன் வருகின்றோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் என்று ஜெபித்து வருகை பவனியில் கலந்து கொள்வோம். விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் உள்ளங்கிட பாருங்களே புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே அனைவரும் வாருங்களே
காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. ஆரத்தி எடுத்து எடுத்து இறை குருவை வரவேற்கிறோம். இறை குருவே வருக வருக, இறையாசி தருக தருக. மங்கள ஆரத்தி எடுத்து எடுத்து இறை குருவை வரவேற்கிறோம். இறை குருவே வருக வருக, நிறையாசி தருக தருக. மங்கள ஆரத்தி எடுத்து எடுத்து இறை மக்களை வரவேற்கிறோம். இறை மக்களே வருக வருக, இறையாசி பெருக பெருக. மங்கள ஆரத்தி எடுத்து எடுத்து இறை மக்களே வரவேற்கிறோம். இறை மக்களே வருக வருக, நிறையாசி பெருக பெருக. எளியவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் கொடிகளே இறைவனின் ஒளியாகும். ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவன் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் கொடிகளே இறைவனின் ஒளியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். இறைவனின் அரசில் இனி வழி காண இன்றே முழங்கிடுவோம். விடுதலை ராகங்கள் விடிகளின் கீதங்கள் முழங்கிட பாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. மாலை மங்கி இருள் பரவும் வேளையில் உள்ளத்தில் எழும் பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் ஒளியாம் இறைவனின் இல்லம் தேடி வந்து அவரில் இணையவும் அவர் தரும் விருந்தில் பங்கு பெறவும் நிறைவான அருள் வரங்களை பெறவும் வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் கப்பல் தொழிலாளர்கள் அனைவர் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். வாழ்வு வளமாகட்டும், நிறைவோடும் நீதியோடும் என்பது நாம் சிந்தித்து வாழ்வாக்க இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கும் அழைப்பாகும். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே மகனை கையளித்தார்.
நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். இன்றைய உலகம் நிறைவை பல்வேறு வகைகளிலும் பல்வேறு வழிகளிலும் தேடுகின்றது. பல வேளைகளில் அந்த தேடலில் நிறைவின் பெயரில் பல நல்ல குணங்களும் அதற்கு மேலாக நீதியும் கொலை செய்யப்படுகிறது. நீதியை மையப்படுத்திய பயணம் நிறைவை அளிக்கும். நிறைவும் நீதியும் கொண்ட பயணம் அந்த பயணத்தை சிறப்பாக்கும். கடவுள் விரும்பும் நிறைவாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வாழ்வில் நிறைவு உடையவர்களாக வாழ்வோம். அதில் நீதியை தூக்கி பிடிப்போம். துணையாளராம் இறைவனின் அருளால் நீதியும் நிறைவான மனமும் கொண்ட வாழ்வு வளமாகும் என்ற நம்பிக்கையில் இறையருள் வேண்டி கல்வாரி பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, திருவிழா காலம் மகிழ்ச்சி நிறைந்த நேரம். இந்த மகிழ்ச்சி நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வந்தால் வரவிருக்கும் ஆண்டு முழுவதும் அம்மகிழ்ச்சியினால் தூண்டப்பட்டு இறைவனோடு ஒன்றித்து வாழ முடியும். உள்ளத்து மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்றவை என்னென்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். மனித குலத்திற்கு இடையூறாக இருப்பவை, இறைவனோடு தொடர்பு கொள்ள இடையூறாக இருப்பவை அனைத்தையும் சிந்தித்து பார்ப்போம். இந்த இடையூறுகள் குற்றங்களாக இருக்கலாம், தவறுகளாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம். அனைத்தையும் மனதில் கொண்டு வந்து இறைவனிடமும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளிடத்திலும் மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆற்றல் அனைத்தும் கொண்டே வரும் பேர தந்தை இறைவனே ஏக மகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் தீரு செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே ஈரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே என்னாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே ஈரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். ஈரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனை மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யூதாவின் மக்களுக்குள் பலர் பாபிலோனின் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்த காலத்தில் கடவுள் தம் மக்களை மீட்பதற்காக இறைவாக்கினர் எசேயாவை அழைத்தார். அதுபோல் நாமும் நம் வாழ்வில் இறைவனின் நம்பிக்கை கொண்டு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதியோடு வாழும்போது நம் வாழ்வு வளமாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்ற சிந்தனையோடு வாசகத்துக்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறை வார்த்தைகள் 5 முதல் 7 முடிய. விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும்
உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அமைதியின் நல் காவலாயின் அகத்தில் அமைதி தான். அன்புருவே ஆனந்தமே இவ்வுலகில் அமைதி தான். அமைதியின் நல் காவலாயின் அகத்தில் அமைதி தான். அன்புருவே ஆனந்தமே இவ்வுலகில் அமைதி தான். நெஞ்சக அலைகள் மன்னக புயல்கள் எல்லாம் மறையவாம். ஓ எல்லாம் வல்லவா. அமைதியின் நல் காவலாயின் அகத்தில் அமைதி தான். துன்பத்தின் நீருளை துரத்தும் சுடராய் நீ வந்த இரவிலே, அன்று நீ வந்த இரவிலே. நல்மனம் கொண்டோர்க்கு அமைதி என்று நான் விண்ணவர் பாடினார். வான்பொழில் பாடினார். தன்னலம் மீரட்டி நல்மனம் தந்திட மன்னவா மீண்டும் வா. என் மனதில் அமைதி தான். அமைதியின் நல் காவலாயின் அகத்தில் அமைதி தான். அன்புருவே என் ஆனந்தமே உலகில் அமைதி தான்.
எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். ஒருவன் இவ்வுலக ஆசைகளுக்கு இடங்கொடாமல் நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, பணிவு, மன உறுதி ஆகிய குணங்களை நாடி தேடி இறைவனில் இணைந்து வாழும்போது இறைவன் நிலை வாழ்வை தருவார் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு தூய பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6 முதல் 12 முடிய. இறை பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறை பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 வரை. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும்
உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை மிக்க மகிழ்வோடு ஒரே குடும்ப உணர்வோடு இந்நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் அவருடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்ற அருள் நன்மைகளுக்காக நன்றி கூறவும், வர இருக்கின்ற நாட்களில் இந்த அன்பு புனிதர் நமக்கென தொடர்ந்து வேண்டுவதால் ஆண்டவருடைய அருள் வரங்களை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளவும் இந்த விழா நாட்கள் நமக்கு தூண்டுதலாக அமைகின்றன. அவ்வகையில் இன்றைய நாளில் வாழ்வு வளமாகட்டும் என்ற ஒரு பொது மைய சிந்தனையில் அந்த வளம் நிறைவோடும் நீதியோடும் பரிணமிக்கட்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நாம் இன்றைய இந்த வழிபாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இதனை நம்முடைய பங்கிலிருந்து வெவ்வேறு இடங்களில் பணியாற்றுகின்ற கப்பல் தொழிலாளர்கள் சிறப்பிக்கின்றார்கள் என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. கடல் கடந்து பல இடங்களுக்கு பயணம் செய்தாலும் இறைவனுடைய அருகாமையும் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் உங்களோடு இருந்து நீங்கள் பணி செய்யும் இடங்களில் மன நிறைவை தந்து உங்கள் குடும்பங்களும் இந்த பங்கும் இன்னும் வளமும் வளர்ச்சியும் பெற நாங்கள் உங்களுக்காக வேண்டுகிறோம். இத்திருப்பலியிலே இன்றைய தினசரியை வாசித்தவர்களுக்கு நான் கூறுகின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக மீண்டும் நினைவில் வரும். தமிழகத்திலேயே ஓமலூர் என்கின்ற ஒரு இடத்தில் நடந்த நிகழ்ச்சி. அங்கிருக்கின்ற அரசு பள்ளியில் படித்த இரு மாணவிகள், அந்த இரு மாணவிகளில் ஒருவர் தன்னுடைய சக தோழியை கொலை செய்ததாக வந்த ஒரு செய்தி. ஒரு பெண் 10ஆம் வகுப்பு, இன்னொரு பெண் 9ஆம் வகுப்பு, சசிரேகா என்பது அவருடைய பெயர் என தரப்பட்டிருந்தது. எதற்காக இந்த பெண் கொலை செய்தாள் என்று அவளை கைது செய்த பிறகு அவள் தந்த வாக்கு மூலம் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இருவரும் நண்பிகள், தோழிகள். எனவே இந்த அரசு பள்ளியில் அவர்கள் படிக்கின்ற இந்த காலகட்டத்தில் வகுப்பு முடிந்தவுடன், பள்ளி முடிந்தவுடன் மாலை நேரத்தில் எப்பொழுதுமே இணைந்தே வீட்டிற்கு வருவது வழக்கமாய் இருந்திருக்கிறது. நேற்றைய முன்தினமும் இதே போன்று அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சசிரேகா என்கின்ற இந்த ஒரு பெண், 14 வயது நிரம்பிய இந்த பெண் தன்னுடைய இல்லம் மீண்டும் வரவில்லை. தேடிய பெற்றோர் பல இடங்களிலும் இன்னும் தேடினார்கள், விசாரித்து பார்த்தார்கள். இறுதியாக இது காவல்துறைக்கு சென்றது. அந்த செல்லுகின்ற காலையிலேயே செய்தி இவருடைய காதில் எட்டியது. அருகில் இருக்கின்ற வயலில் இருக்கின்ற ஒரு கிணற்றில் அவருடைய சடலம் அல்லது பிணம் மிதப்பதாக. எனவே இந்த பெற்றோர் அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது தங்களுடைய பிள்ளை என ஊர்ஜிதம் செய்தார்கள். விசாரித்து பார்க்கின்ற பொழுது சிலர் சொன்னார்கள், பள்ளியிலிருந்து இருவருமே இணைந்து வந்தார்கள், அவர்கள் சேர்ந்து இந்த கிணற்றடியில் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சிலர் சாட்சியம் சொன்னார். எனவே உடனிருந்த அந்த 10ஆம் வகுப்பு படித்த மாணவியை அழைத்து கேட்கின்ற பொழுது அவள் சொன்னாள், உண்மைதான், நாங்கள் இருவரும் இணைந்து வந்தோம், அதிலிருந்து பேசிக் கொண்டிருந்தோம். சசிரேகா புதிய கம்மல் அணிந்திருந்தாள். எனவே என்னிடம் காட்டி பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். நான் அதை என்னுடைய காதில் அணிவதற்காக வாங்கி மாட்டினேன். இன்னும் அழகாக இருந்தது, எனக்கு ஆசையாக இருந்தது. எனவே பக்கத்தில் அவள் அமர்ந்திருந்ததை பார்த்தேன், கிணற்றில் தள்ளிவிட்டேன் என்றாள். அத்தோடு விட்டிருந்தால் பரவாயில்லை, ஒருவேளை யாராவது இவர் அலறல் சத்தம் கேட்டாவது வந்திருப்பார்கள். ஆனால் இவள் சொல்கிறாள், அவள் இறப்பது வரைக்கும் நான் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். அவள் இறப்பதை நான் ஊர்ஜிதம் செய்த பிறகுதான் அந்த இடத்தை விட்டு அகன்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறாள். என்னை போல் காலையில் இதை வாசித்தவர்கள் சற்று அதிர்ச்சி அடைந்திருக்கலாம்.
எப்படி இந்த 14-15 வயதிலேயே இன்றைய பிள்ளைகள் உடன் வாழ்கின்றவர்களை எளிதாக தங்களுடைய எதிரிகளாக நினைக்கிறார்கள். நண்பிகளாக பழகினாலும் கூட ஒரு பொருள் ஆசையினால் அவர்களை பகைவராக நினைத்து கொலை செய்யும் அளவிற்கு அவர்களை உந்தி தள்ளுவது எது என்கின்ற கேள்விதான் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகிறது. ஏன் இன்றைய அதே தினசரியில் நமது நாகர்கோயிலில் ஒரு உணவக உரிமையாளரை பற்றி தரப்பட்டிருந்தது. வினோத் என்கிறது அவருடைய பெயர். கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பெரிதாக அதை பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உடனிருந்த அவருடைய நண்பர்களே அவரை அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி பார்க்கும் வண்ணம் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். காரணம் பணம், செல்வம். இவருக்கு இன்னும் அதிகமான ஆசை. எனவே கந்து வட்டி, மீட்டர் வட்டி என பணம் கொடுத்திருக்கிறார். இறுதியாக விடை பொருளாசை. இன்று 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் மிக அருமையாக தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்துவது, நீங்கள் அளவற்ற பொருளாசையை பற்றி கவனமாயிருங்கள். ஏனென்றால் இதுதான் அனைத்து தீமைகளின் அடித்தளம், ஆணிவேர் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைய உலகத்தை சற்று உற்றும் பார்க்கின்ற பொழுது ஆசை இயல்பானது. ஆனால் இதே ஆசை பேராசையாக செல்கின்ற பொழுது, இந்த பேராசை மட்டில்லாத ஆசையாக இன்னும் வியாபிக்கின்ற பொழுது இந்த சமூகம் எப்படி நிலை கொள்ள முடிகிறது என பார்த்தால் தீவிரவாதம், வன்முறை, கொலை, கொள்ளை என அரங்கேறி கொண்டு இருக்கிறது அன்றாடம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைவான ஒரு உள்ளத்தோடு, நிறை மனத்தோடு இருப்பது நலம் என நினைக்கின்ற உள்ளம் எப்பொழுது கிடைக்கும் என எண்ண தோன்றுகிறது ஒரு இறை வேண்டலாக. ஒரு காலத்தில் எளிமையான வாழ்ந்த குடிசை வீடுகள் இன்று இல்லை. ஆனால் அன்று இருந்த அந்த குடிசை வீட்டிலும் இருந்த நிம்மதி இன்று பறிபோயிற்று. அருகிருப்பவர்கள் உயர்வதை பார்க்கின்ற பொழுது இது இயல்பாகவே உள்ளத்தில் ஒரு பொறாமை மனிதருக்கு ஊற்றெடுக்க தொடங்குகிறது. காரணம் பொருளாசை. அவனைப் போல நான் இல்லை, அவளைப் போல நான் இல்லை. ஏன் என்கின்ற கேள்விக்கு விடை அவளை அழிக்க வேண்டும் அல்லது அவரை விட நான் உயர்ந்தவன் என காட்ட வேண்டும் என்று ஒரு பொறாமை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் பொறுப்பெடுத்த பிறகு எழுதிய அருமையான ஒரு சுற்றுமடல் எவாஞ்சலி கௌதியம் என்பது நற்செய்தியின் மகிழ்ச்சி. இதில் அவர் தொடக்கத்தில் அந்த பகுதியில் தருகின்ற பல்வேறு காரணிகள் அல்லது இன்றைய காலச்சூழலை அல்லது காலத்தின் அறிகுறிகளை அவர் ஆய்வு செய்கிறார். அதனுடைய 3 கூறுகளை நாம் இதற்காக எடுத்துக் கொள்ளலாம். ஏன் இன்றைய உலகம் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என கேட்கின்ற பொழுது முதலில் அவர் சொல்லுவது சுயநலத்தன்மை, இண்டிவிஜுவலிசம். தன்னையே மையப்படுத்துகின்ற ஒரு போக்கு இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பிறரை பற்றிய நலமும் பிறரை பற்றிய விளைதலும் பிறர் வாழ வேண்டிய வேண்டும் என்ற ஒரு உணர்வும் இந்த அடிப்படையில் மங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சுயநலம், அனைத்தும் தனக்கு வேண்டும், தான் வாழ வேண்டும், தான் மையப்படுத்தப்பட வேண்டும், தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தான் மட்டுமே என்கின்ற எண்ணம் இன்று அதிகரித்துக் கொண்டிருப்பதால் உலகத்தை தான் வாழ வேண்டிய இடம், இணைந்து வாழ வேண்டிய இடம், பிற மனிதரோடு நலமோடு வாழ வேண்டிய இடம், கூட்டுரிமைப்போடு வாழ வேண்டிய இடம், ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழ வேண்டிய இடம் என்பதை நினைக்க மனிதன் இன்று தவறிவிடுகிறான். எனவேதான் சமயத்தால், சாதியால், மொழியால், ஊரால், தெருவால், அன்பியங்களால், குடும்பங்களால் மனிதன் பிளவுபட்டும் பிரிவுபட்டும் கொண்டே இருக்கிறான். தன்னது பெரியது என நினைக்கின்ற பொழுது தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு அதிகரிக்கிறது என்று சொல்கிறார் நம்முடைய திருத்தந்தை. எனவே ஒருவருடைய மனநிறைவு இல்லாமைக்கு எது காரணம் என்று பார்த்தால் அடிப்படையில் தன்னுடைய சுயநல உணர்வும் தன்னை மையப்படுத்துகின்ற போக்கும் என்பதை கண்டுகொள்ள இயலும். இரண்டாவது எந்த ஒரு கூரை அவர் முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் இன்றைய உலகம் போட்டியை வளர்க்கின்ற உலகமாக இருக்கிறது. பிறரை தன்னுடைய எதிரியாக பார்க்க துணிகிறது. போட்டியாகவே எப்பொழுதும் தன்னுடைய உள்ளம் சிந்திக்க துணிகிறது. பிறரிடம் இருப்பது தன்னிடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் விளைகின்ற போட்டி, பிறரை விழத்தாட்ட வேண்டும் என்ற போட்டி, பிறர் வளர்வதைக் கண்டு தன்னுடைய உள்ளம் அடைகின்ற கவலை என்பதால் வருகின்ற போட்டி என திருத்தந்தை சொல்கிறார். பிறரை எப்பொழுதும் பகைவனாய் எதிரியாய் பார்க்கின்ற ஒரு எண்ணம் இன்று அதிகரித்துக் கொண்டே இருப்பதனால் பிறரோடு நலமாக உரையாட முடியவில்லை,
உறவை கொண்டாட முடியவில்லை. அனைவரும் இணைந்து வாழ்கின்ற சுபிட்சமான ஒரு உலகை காண முடியவில்லை. மாறாக காண்பவர் என்னுடைய எதிரியாக என காண தோன்றுகிறது என்கின்றார். மூன்றாவது, எது மனநிறைவை தராத ஒரு சூழலுக்கு இன்றைய சமூகத்தை இட்டுச் செல்கிறது என்று கேள்வி கேட்டால் திருத்தந்தை எளிமையாக சொல்வார், இன்றைய உலக மயமாக்கும் சிந்தனை, தாராள மயமாக்கும் சிந்தனை, இதனால் விளைகின்ற நுகர்வு கலாச்சாரம். அமெரிக்காவில் இருப்பதை போல இங்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு, அல்லது ஜெர்மனியில் உள்ள ஒரு கலாச்சாரம் இங்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு ஒரு வகையில் நல்லது, நாகரிகம் அடைந்தது என்று சொல்லலாம். ஆனால் இதனால் விளைவது என்ன? விளம்பரங்கள். இது உயர்ந்தது, அதை உடனடியாக எட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். இந்த விளம்பரத்தினால் ஈர்க்கப்பட்ட மனிதன் எவ்வாறு ஒரு நதியானது சுழற்சியில் செல்லுகின்ற பொழுது அதில் விழுகின்ற ஒரு இலை அதனுடைய சுயத்தன்மை இழந்து இழுத்துச் செல்லப்படுகிறதோ, அதே போன்று இன்றும் நாம் ஈர்க்கப்படுகிறோம், கவரப்படுகிறோம், இழுத்துச் செல்லப்படுகிறோம் நம்முடைய சுயத்தன்மையை இழந்து. எனவேதான் என்ன நிகழ்கிறது? இந்த தனக்கு வேண்டும் என்று நினைப்பதை தாண்டி வேண்டும் 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 என இந்த அபரிமிதமான எண்ணங்களையும் ஆசைகளையும் இன்று நாம் பிரசவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால் வீட்டில் இருக்கின்ற ஒரு பொருள் உடனடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் எதை காண்கிறோமோ அதில் வீட்டில் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம். இந்த ஒரு எண்ணம் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. எனவே இந்த மூன்றையும் நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மனநிறைவு இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் வாழ கட்டாயப்படுத்தப்படுகிறோம்? இந்த ஒரு சமூகத்தினால், சமூகத்தில் உருவாக்கப்படும் கொள்கைகளினால், இந்த கொள்கைகளினால் இந்த அன்றாடம் பரவலாகி கொண்டிருக்கின்ற மயமாக்குதலினால் இன்று நாம் ஈர்க்கவும் இழுக்கவும் படுகிறோம் நம்முடைய சுயத்தன்மையை இழந்து. அதனால் இழந்து விட்டவை என்ன? ஒரு காலத்தில் இணைந்து வாழ்ந்த உறவுகள், நிம்மதியாக உண்ட உணர்வுகள், பிறரோடு விளையாடிய அந்த பாலிய கால அனுபவங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு இன்றைய காலச்சூழலில் மன நிம்மதியும் நிறைவும் இல்லாத ஒரு போக்கிலே அனைவரும் வாழ்கின்றோம். பலர் ஓடுகிறார்கள். ஏன் ஓடுகிறேன் என தெரியாமல் ஓடுகிறார்கள். நானும் ஓடுகிறேன். ஆனால் நின்றுவிட்டால் பிறர் என்னை பார்த்து ஏளனமாக பார்ப்பார்கள் என்பதனால் நான் ஓடுகிறேன் என்று சொல்வான் கவிஞன் ஒருவன். இதுதான் இன்றைய காலச்சூழல். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு காலச்சூழலிலிருந்து நாம் கடந்து சென்றாக வேண்டும். எதற்கு கடந்து செல்ல வேண்டும்? கடவுள் தந்ததை, கடவுள் எனக்கு தந்த இந்த வாழ்வினை, இந்த வாழ்வில் தந்த தாளந்துகளை, திறமைகளை, எனக்கு தந்த சுற்றங்களை, உறவுகளை, தோழமைகளை கொண்டாட பழகிக் கொள்ள வேண்டும். இதில் வருவதுதான் ஒரு மன நிறைவும் நிம்மதியும் அமைதியும் என்று சொல்லலாம். எவ்வளவு இருக்கிறது என்பது அல்ல, எப்படி ஒருவன் வாழ்கிறான் என்று அவனுடைய அளவு கணக்கிடப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இயல்பாகவே குடிகொள்வது மன நிறைவு. புனித அந்தோனியாரை நம்முடைய சிறந்த பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். அவர் எவ்வாறு இத்தகைய ஒரு மன நிறைவு மக்கள் நடுவில் இருக்க வேண்டும் என விரும்பினார் என எண்ணி பார்த்தால் அவருடைய வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு முறை நாம் சென்று பார்க்கலாம். அது 13ஆம் நூற்றாண்டு காலகட்டம். சிறிய ஆண்டுகளிலேயே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லலாம். 36 ஆண்டுகள் சொல்ல போனால். ஆனால் இந்த ஆண்டுகளில் அவர் சாதித்த அளவிடற்கரிய காரியங்கள், அதிலும் குறிப்பாக சிந்தனை மாற்றங்கள், இவைகளைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டினை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். ஏனென்றால் பலவற்றை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையை அடியொற்றி நாம் கண்டிப்பாக கேட்டிருப்போம், சிந்தித்து பார்த்திருப்போம். 2 நிகழ்வுகள் மட்டும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய மைய சிந்தனையோடு சற்று இணைத்து பார்க்க முடிகிறதாக நான் எண்ணி பார்க்கிறேன். ஒன்று, 1228ஆம் ஆண்டிலே அவர் பிளாரன்ஸ் நகரிலே வாழ்வதற்கு பணிக்கப்பட்டார். அவருடைய சபை தலைவரினால் அங்கு அனுப்பப்பட்டார். சொல்ல போனால் இந்த மனிதருக்கு இருந்த இயல்பெல்லாம் அதுதான். சபை தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் தாழ்ச்சியாக பயணப்பட்ட நல்ல ஒரு புனிதர். அது அசிசி நகராக இருக்கலாம், அல்லது ரெமினி நகராக இருக்கலாம், அல்லது பிரான்ஸாக இருக்கலாம், அல்லது பிளாரன்ஸாக இருக்கலாம், அல்லது அதையும் தாண்டி பதுவையாக இருக்கலாம். எனவே இவ்வாறு இவர் 1228ஆம் ஆண்டிலே இந்த பிளாரன்ஸ் நகரிலே அனுப்பப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால் அங்கு மத கலவரங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்தன. அனைவருமே கத்தோலிக்கர்கள்.
ஆனால் பிளவுபட்ட சமூகமாக அந்த நகர் இருந்தது. சிலர் திருத்தந்தைக்கு உகந்தவர்களாகவும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது, இன்னும் சிலரோ அங்குள்ள அரசனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த அரசன் திருத்தந்தையை ஏற்றுக்கொள்வதாகவும் படவில்லை, பல விஷயங்களில் அவருக்கு எதிராக கூட இருந்தான். எனவே இந்த இரு கோஷ்டியினரும் அல்லது குழுக்களும் அடிக்கடி மோதிக்கொண்ட சமய பூசல்களும் கலவரங்களும் நடந்து கொண்டிருந்த சூழலில் அந்தோனியார் அங்கு சமாதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட அனுப்பப்பட்டார். நிம்மதியில்லாத ஒரு காலச்சூழல். எனவே அங்கு அனுப்பப்பட்டவர் இந்த மக்களோடு அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற பொழுது அவர் எதிர்கொண்ட ஒரு சிக்கல் என்னவென்றால், அங்கிருந்த செல்வந்தர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கிருந்த மக்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அதிகமான வட்டிகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த மக்கள் துன்புற்றதை கண்ட அந்தோனியார் இதனை முதலில் சரி செய்ய தொடங்கினார். அதிலும் குறிப்பாக ஒரு செல்வந்தன் அங்கிருந்த பலரை தன்னுடைய அடிமைகளைப் போல நடத்துவதை கண்ட இந்த அந்தோனியார் அதை எதிர்க்க தொடங்கினார். நாட்கள் நகர்ந்த பொழுது அந்த செல்வந்தனும் இறந்து விட்டான். அந்தோனியாரும் அழைக்கப்பட்டால் மிக பிரபலமான இந்த செல்வந்தன். எனவே அவனுடைய அடக்கச் சடங்கில் இந்த அந்தோனியார் அழைக்கப்படுகின்ற பொழுது இவரை மறையுரையாற்ற வேண்டிய ஒரு தேவை எழுந்தது. அவர் எடுத்துக்கொண்ட பகுதி மலைப்பொழிவில் ஒரு அருமையான இறைவசனம். உங்களுடைய செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும் என்கின்ற ஆண்டவருடைய இந்த மலைப்பொழிவின் இறை வார்த்தையை அவர் எடுத்துக்கொண்டார். அதை போதித்தவர் இறந்துவிட்ட இந்த செல்வந்தனை சரம் மாறியாக குற்றம் சாட்ட தொடங்கினார். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த செல்வந்தன் இவனை பற்றி பெருமையாக பேசுவார் இறப்பின் பொழுது என எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம். இவரோ அவனை கடிந்து கொண்டே இருந்தார். இறுதியாக சொன்னார், பாருங்கள், இங்கே சடலமாக இருக்கின்ற இந்த செல்வந்தன், இவனுடைய உடலில் இதயம் இல்லை, பலரை கொடுமைப்படுத்தினான், இவனுடைய இதயம் அவனுடைய உடலில் இல்லை, மாறாக அவனுடைய அந்த பணத்தில் செல்வத்தில் இருக்கிறது என்று சொன்னார். உடனடியாக அவருடைய உறவினரெல்லாம் ஓடோடி சென்றார்கள். பார்க்கின்ற பொழுது இதயம் இருந்த இடம் சற்று கீறப்பட்டிருந்ததாம். அவர்கள் அசந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவன் இருந்த இடத்திற்கு ஓடி சென்றார்கள், அவனுடைய வீட்டிற்கு. எங்கு அவன் பணத்தையும் செல்வத்தையும் பதுக்கி வைத்திருந்தானோ அதை திறந்து பார்க்கின்ற பொழுது இதயம் அங்கு துடித்துக் கொண்டிருந்ததாம். ஒருவேளை இது ஒரு பாரம்பரிய செய்தியாக கூட இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் ஆனால் நிகழ்ந்த செய்தி எதுவாக இருந்திருக்க கூடும். அவர் செல்வர்கள் இன்னும் பேராசையோடு சாமானிய மக்களையும் ஏழைகளையும் எளியவரையும் அடிமைப்படுத்திய போக்கை அவர் எதிர்த்தார். மன நிறைவோடு வாழ செல்வந்தர்களை அழைத்தார். இருப்பதை கொண்டு நிறைவடையுங்கள் என்று சொல்லி கற்பித்தார். இதுதான் இந்த அந்தோனியாரிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உயரிய பாடம். இருப்பது இறைவன் தந்தது என்ற எண்ணத்தில் நாம் இருக்க தொடங்கினால் அந்த இறைவன் இன்னும் அதிகமாக தருவார் என்பதுதான் அருளாக இருக்கிறது. நமக்கென இருப்பது இறைவன் தந்த கொடை. அப்படி என்றால் இன்னும் வரவேண்டியதெல்லாம் அவருடைய அருள்கரத்திலிருந்து வருவது என்ற எண்ணம் தான் அந்தோனியார் நமக்கு இன்று கற்றுத் தருகிறார். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். அது 1231 ஆண்டிலே அவர் இறந்த ஆண்டு. இந்த ஆண்டிலே நடந்தது என்ன என்று நாம் பார்த்தால், அவர் பதுவையில் தங்கியிருக்கிறார். இறுதியான காலம், அவருடைய வாழ்வின் அஸ்தமன காலம் என்று சொல்லலாம், அந்திம காலம். இந்த காலத்திலே அவரும் பதுவையில் பார்க்கிறார். அன்றைய காலகட்டத்தில் புளோரன்ஸ் நகரில் நடந்தது போலவே இங்கும் பல மக்கள் இந்த இன்றைய நாளின் கந்து வட்டி போல கொடுமையாக வதைக்கப்பட்டார்கள். கட்ட முடியாதவர்கள் என்ன செய்தார்கள்? சிறையில் அடைத்தார்கள். இல்லை என்றால் அவருடைய வீடுகளை பறிபோனது, குடும்பங்கள் அடிமைகளாக மாறினார்கள். இந்த ஒரு சூழலை அந்தோனியார் இந்த நகரில் காண்கின்ற பொழுது தன்னுடைய அறிவுரைகளினாலும் போதனைகளினாலும் கடிந்துரைக்க தொடங்கினார். அத்தோடு நின்று விடவில்லை, அரசுக்கு பலமுறை எழுதுகிறார். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் யாரெல்லாம் இவர்களை அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களிடமிருந்து இவர்கள் விடுதலை பெற வேண்டும், அதற்கு ஆவண செய்யுங்கள் என எழுதி கொண்டே இருக்கிறார். இறுதியாக 1231 ஆண்டிலே இந்த அந்தோனியாருடைய தொடர் எழுத்துக்கள், தொடர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன. அந்த பதுவை நகரில் உள்ள மாநகராட்சியை என்ன சொல்லுகிறது? இந்த அந்தோனியாருடைய கோரிக்கையின்படி கடன் நிவாரண சட்டம் இயற்றப்படுகிறது. எளிய மக்கள், ஏழைகள்
வாழ்வு பெற வேண்டும் என்றால் கடவுள் தங்களுக்கென அதிகமான தந்த மக்கள் மன நிறைவோடு வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்தோனியார் இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நாம் வணங்குகின்ற, போற்றுகின்ற, உயர்வாக மதிக்கின்ற, அவரிடம் வந்து பரிந்துரைக்கு கேட்கின்ற இந்த கோடி அற்புதர் இன்றைய நாளில் கற்றுத்தருகின்ற இந்த பாடம் என்றால் அவருடைய மனநிலை யாரிடமிருந்து பெற்றது என்று கேள்வி எழுகிறார். அந்தோனியார் யாரிடமிருந்து இதை பெற்றுக் கொண்டார்? யாரை சார்ந்து நின்றார்? அவராகவேயா அல்லது அவருக்கென உரமூட்டிய ஆற்றல் தந்தை யாராவது இருந்தார்களா? அது என்றால் ஆண்டவர் இயேசுதான். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட உயரிய பாடம் இதுவாக இருக்கக்கூடும். பல பண்புகளை இந்த ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்தோனியார் அந்த ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை இன்றைய நாளில் நாம் பெற்றுச் செல்லலாம். ஆண்டவர் இயேசுவிடம் ஒருவர் வந்து சொல்கிறார், நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின் செல்வேன். ஆண்டவர் சொல்கிறார், வானத்து பறவைகளுக்கு கூடுகள், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்படி என்றால் அனைத்தையும் படைத்த ஆண்டவர், எல்லாம் கூடும் என புதுமைகள் செய்த ஆண்டவர், நம்பிக்கையினால் புது வாழ்வு தந்த ஆண்டவர், ஆனால் அவருக்கென தங்க இடம் இல்லாமல் ஒரு பரதேசியாய் வெவ்வேறு இடங்களில் பணியாற்றி அவர்களுக்கு வாழ்வு தந்து வாழ்வுக்கான வழியை கண்டு தந்து நம்மை வாழ்வித்தவர் ஆண்டவர் இயேசு என்று சொல்லலாம். எனவே அவர் நமக்கு கற்றுத்தருவது என்ன? உங்கள் இறை தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். உள்ளத்தில் நிறைவை கொண்டிருங்கள். எனக்கு இல்லையே என அலைமோதாதீர்கள். மத்தேயு நற்செய்தியின் 6வது அதிகாரத்தில் 20 தொடங்குகின்ற அந்த இறைவசனத்தில் பார்ப்பது போல வானத்து பறவைகளை பாருங்கள், அல்லது இந்த காட்டு செடிகளை, லில்லி செடிகளை பாருங்கள், வயல்வெளிகளில் மலர்கின்ற இவைகள் எவை பற்றி கவலைப்பட்டன என்ற கேள்வியை எழுப்புகின்ற ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தேவை என்ன என்பது இறை தந்தைக்கு தெரியும். எனவே நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். முந்த நீங்கள் இறையாட்சியை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்கிறார். கவலைப்படுவதனால் எவன் ஒருவன் தன்னுடைய வளர்த்தியின் ஒரு முழம் நீட்ட முடியும் அல்லது தன்னுடைய முடியின் நிறத்தை மாற்ற முடியும் என்று கேட்பது எல்லாம் இதன் அடிப்படையில் தான். இன்று ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனை கவலைகளுக்கு உள்ளாகி நிற்கிறோம். நாளைக்கு என்ன, என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன, பிறக்காமல் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே நாம் ஒரு ஆங்கில வழி கல்விக்காக அலைமோதுகின்ற கூட்டம், சேமித்து வைக்க வேண்டும் என நினைக்கின்ற கூட்டம் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பிறந்தால் மழலையாய் அந்த காலகட்டத்துக்குரியதை கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடித்து படி படி என்று சொல்லி அந்த குழந்தையை மட்டம் தட்டுகின்ற ஒரு போக்கு இது அதிகரிப்பதெல்லாம் எங்கிருந்து வந்து சேருகின்றன? கவலையின் விருட்சங்கள். எனவே அன்புமிக்கவரை, ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகின்ற இன்னொரு இடத்திற்கு பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரையிலான இறை சொற்றொடர்களில் அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார். அறிவற்ற செல்வனின் ஓமை. நாம் அனைவரும் அடிக்கடி கேட்டது, ஒருவேளை ஆழமாக சிந்திக்க வைப்பது. அந்த அறிவற்ற செல்வன் என்ன செய்கிறான்? அந்த காலகட்டத்தில் தனக்கென தன்னுடைய வயலில் விளைந்த அந்த கோதுமைகளை நான் என்ன செய்வது, அளவிற்கு அதிகமான லாபம் கிடைத்திருக்கிறது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். இறுதியாக நான் ஒன்று செய்வேன், என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். நெஞ்சே மகிழ்ச்சிக்குள் உண்டு களிகூறு, ஏனென்றால் உனக்கு தேவைக்கு அதிகமாக இங்கு சேமிப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வேன் என சொல்கிறான். ஆனால் அந்த இரவே ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, அறிவிலேயே இந்த இரவை உன் உயிரை எடுத்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். உன்னுடைய தேவைக்கு அதிகமாக நீ கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் உடன் உழைப்பாளனை நினைத்து பார்க்கவில்லை? உற்றார் உறவினனை நினைத்து பார்க்கவில்லை? உடன் வாழும் தோழனை நினைத்து பார்க்கவில்லை? உன் ஊரில் வாழும் ஏழைகளை நினைத்து பார்க்கவில்லை? அவதியூறு மக்களை நினைத்து பார்க்கவில்லை என்ற கேள்வியைத்தான் ஆண்டவர் எழுப்பி பார்க்கிறார். எனவே இன்றைய மனநிறைவு எவ்வாறு ஒருவருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி எழுப்பினால் ஆண்டவர் இயேசு தக்க பதிலை நமக்கு தருகின்றார். இதனை அருமையாக தன்னுடைய வாழ்வில் உணர்ந்தவர் எல்லாம் நான் நினைக்கிறேன் பவுலடியார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் இறுதியில் அருமையாக சொல்கிறார், எனக்கு வளமையிலும் வாழத் தெரியும்,
வறுமையிலும் வாழத் தெரியும். நிறைவாக உண்ணவும் பட்டினி கிடக்கவும் நான் பயின்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். மன மகிழ்வோடு வாழ்வோர் யார்? மன நிறைவோடு இருக்கின்றவர். இருப்பது இறைவன் தந்தது என்பதை பெற்றுக்கொண்டு உழைக்கின்றவர்கள் தான் மன நிறைவோடு வாழ்கின்றார்கள். ஆண்டவரை, என்னிடம் 5 தாலந்தை தந்தீர், நான் புதைத்து வைக்கவில்லை, நிறைவு கொண்டேன், அதை நான் இன்னும் 5ஆக ஈட்டினேன், 10 இதோ என்று சொன்ன அந்த பணியாளனை போல நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களை, மாறாக 1 தந்தீர், இதை கொண்டு என்ன செய்வது? பிறரை பற்றி பொறாமைப்பட்டு கொண்டு அதனை நிலத்தில் புதைத்து வைத்துவிட்டு தலைவன் வருகின்ற பொழுது, நீர் என்ன தூவாத இடத்தில் நீர் சேகரிக்கின்றவர் அல்லவா, விளையாத இடத்தில் அறுக்கின்றவர் அல்லவா என்று கேள்வி கேட்பது நம்முடைய தகாத செயல். அன்புமிக்கவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த அந்தோனியார் நமக்கு காட்டிய அவருடைய வாழ்க்கை பயணத்தின் பாடங்களின் அடிப்படையில் ஒளியிலை ஆய்வு செய்து பார்ப்போம். அவரை போல, அவர் போதித்ததை போல நம்மிடம் இருப்பதை கொண்டு நிறைவு பெறுகிறோமா? நிறைவு பெறுகிறோம் என்பது அதனால் நின்றுவிட வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவர் தந்திருக்கிறார் என மனமகிழ்வும், இதைவிட இன்னும் நன்றாக நான் செய்ய வேண்டும், அதற்கும் ஆற்றல் தரு என்ற ஒரு உத்வேகமும் எப்பொழுது இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய அருள் ஆராய் பெருக்கெடுக்கிறது என்று சொல்லலாம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டவர் தாமே. தொடக்க நூலில் நாம் காண்கின்றோம், இந்த உலகத்தை படைக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்து வருகின்ற பொழுது நல்லது என கண்டார். முதலில் சிறியவற்றை படைக்கின்ற பொழுது நல்லது, அடுத்த நாள் மீண்டும் நல்லது என்கின்றார். சிகரமாக மனிதனை படைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி கொள்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நிறைவு கொள்கிறார். முதல் நாளில் படைத்து விட்ட பிறகு 7ஆம் நாளை நினைத்து அவர் பொறாமை கொள்ளவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் உரியவற்றை பொறுத்து அவர் நல்லது என காண்கின்றார். காலையும் மாலையும் இணைந்து முதல் நாளில் நிறைவு பெறுகிறது என்று சொல்கிறது இந்த விவிலியம். எனவேதான் திருப்பாடல் 8 சொல்வது போல, மனிதனை நீர் அனைவருக்கும் மேலாக படைத்தீர், ஞானத்தையும் பெருமையையும் அவனுக்கு முடியாக சூட்டினீர் என்று சொல்கிறது. அத்தகைய மக்கள் நாம் என்றால் கடவுள் தருவதை பற்றி மகிழ்வு கொள்வோம், இருப்பதை கொண்டு நிறைவு காண்போம். அந்த நிறைவு நாம் ஏதோ தந்துவிட்டார் கடவுள் என ஓய்ந்து விடுவது அல்ல, மாறாக இதைவிட அதிகமாக கடவுள் தருவார் என நம்பிக்கையில் உழைப்பதற்கான உத்வேகமும் ஆற்றலும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என நம்புவோம். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போமாக. தந்தாய் உந்தனின் ஆசி தங்கிடுக, தந்தாய் உந்தனின் ஆசி எம்மில் தங்கிடுக. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற உம் வார்த்தையின்படி திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்ய வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தன் நல்லாசி எம்மில் தங்கிடுக, தந்தாய் உந்தன் நல்லாசி எம்மில் தங்கிடுக. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று கூறிய இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இவ்வுலக ஆசைகளுக்கு அடிபணிந்து வாழாமல் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வளமான வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மில் தங்கிடுக,
இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று மொழிந்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எங்களால் இயன்ற பொருள், உடல் உழைப்பு இவற்றால் உதவும் நல் மனதை தந்து நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தன் ஆசி என்னில் தங்கிடுக. தந்தாய் உந்தன் ஆசி என்னில் தங்கிடுக. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வில், தொழில் புரியும் நேரங்களிலும், குடும்ப வாழ்வில் சோதனைகள் துன்பங்கள் வரும்போதும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற எண்ணத்தில் வளர்ந்து நீதியோடு செயல்பட்டு நீதிக்காக குரல் கொடுத்து வாழும் நல்வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தாய் உந்தன் நல்லாசி என்னில் தங்கிடுக. தந்தாய் உந்தன் ஆசி என்னில் தங்கிடுக. வானமும் உமதே, வையகமும் உமதே. பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே என்ற இறை வார்த்தையின்படி இந்நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள், ஆளுநர்கள் அனைவரும், படைப்புகள் அனைத்தையும் உண்டாக்கியவர் இறைவன் என்ற சிந்தனையோடு மக்களை நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்தி நல்லாட்சி புரிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தன் நல்லாசி என்னில் தங்கிடுக. தந்தாய் உந்தன் ஆசி என்னில் தங்கிடுக. பொதுவான கருத்துக்களுக்காக சிறப்பாக இறைவனை மன்றாடிய நாம் நமது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோமாக. உலகை படைத்து அதில் நிறைவு கொண்டு மனிதனை படைத்து அதில் அதிக நிறைவு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக எங்களை படைத்து வைத்த எல்லாமல்ல அன்பு தந்தையே, ஏழ்மையிலும் நாங்கள் நிறைவு காண வேண்டும், செல்வத்திலும் நாங்கள் நிறைவு காண வேண்டும். அப்பொழுது நீடூழி வாழ்க என்ற வார்த்தைகளுக்குரிய முழுமையான அர்த்தத்தை கண்டுகொள்ளுவோம். நீர் கொடுப்பதை முழுமையாக நல்லுள்ளத்தோடு பெற்றுக்கொள்வதற்கு உரிய நல் மனதை தந்தருளும். நீர் எங்களுக்கு கொடுப்பதிலிருந்து பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து வாழ்வதற்குரிய எளிய மனதையும் அன்பு நிறைந்த மனதையும் எங்களுக்கு தந்தருளும். பகிர்ந்தளிப்பதிலே மகிழ்ச்சி காண்கின்றவர்கள் எப்பொழுதும் மனநிறைவாக இருப்பார்கள். அந்த மனநிறைவுதான் உண்மையான செல்வம் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கை முறைகளிலிருந்து கற்றுக்கொள்ள
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் உமக்காக, சிந்திடும் வியர்வையும் உமக்காக. மகிழ்வுடன் தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த பழங்கள். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள். மனிதம் நாடும் பரங்கள். மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன். மனம் நீரை பலியேன ஏற்றிடுவார். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். வாழ்வில் மகிழும் கணங்கள், தாழ்ந்து வருந்தும் தருணம். வாழ்வில் மகிழும் கணங்கள், தாழ்ந்து வருந்தும் தருணம். உழைப்பில் உயரும் உணர்வும், உழைப்பில் உயரும் உணர்வும். உலகை உணர்த்தும் பணியும். மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன். இறை பலியேன ஏற்றிடுவார். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலி என தருகின்றேன். இயற்கை தந்த நலன்கள்,
மனிதம் நாடும் மனங்கள் மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன். இறை பலியேன பேச்சிடுவார் பலியிட வருகின்றே என்னை பலியேன தருகின்றே. சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருவிழா திருப்பலி எல்லாம் அல்ல விண்ணகத் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அந்தோனியாரின் நினைவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். இந்நற்கருணை அருட்சாதனம் உமது அன்பின் ஆற்றலை விளங்கச் செய்வது போல உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவரது நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என்று திருவுளமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 உலகின் இறைவனாம் ஆண்டவர். தூயவர் 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 வானமும் வையமும் யாவதும் ஆட்சிமையாய் இறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவதும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா ஓசனா. தூயவர் தூயவர் தூயவர்
பெற்றவர் ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசனா ஓசனா உன்னதங்களிலே ஓசனா ஓசனா உன்னதங்களிலே ஓசனா ஓசனா உன்னதங்களிலே ஓசானா வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தருமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள்
இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. உமது திருச்சபையின் கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோ. இப்பலியினால் நீர் உளங்கனிய திருமுளமானி இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், புனித சூசையப்பர், எங்கள் பாதுகாவலர் ஆகிய புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியோஸ், ஏனைய திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் நீதியிலும் நிறைவிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தீபாஞ்சலி, பரமனின் மகனுக்கு தூபாஞ்சலி, பரிசுத்த ஆவிக்கு புஷ்பாஞ்சலி, இறைவனுக்கு புகழாஞ்சலி, 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 பரலோக தந்தைக்கு தீபாஞ்சலி, பரமனின் மகனுக்கு தூபாஞ்சலி, பரிசுத்த ஆவிக்கு புஷ்பாஞ்சலி, இறைவனுக்கு புகழாஞ்சலி, புகழாஞ்சலி, புகழாஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்ய
செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. உள்ள நிறைவில் வருவது மன அமைதி. செழுமையின் சின்னம் நிறைவடைந்தால் அது உலகிற்கு சமாதானத்தை கொடுக்கும். நம் வாழ்விற்கு நாம் சமாதானம் என்னும் இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவே, நான் தான் உனக்கு சமாதானம் தர முடியும் என்று சொல்லுகின்றார். இந்த வாக்குறுதி நமது வாழ்வில் நிஜமாக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறியம்மில் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் இதோ
செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே தேவரீரிடத்திலுந்தருள நானோ கருதியாதவரே ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார் குணமடையும். Oh
நன்றி மன்றாட்டு. அன்பான தந்தையே, சென்ற ஆண்டு முழுவதும் கப்பல் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருந்து காத்து வந்த மேலான அருட்கொடைக்கு நன்றி கூறுகின்றோம். அருளின் ஊற்றே, எங்கள் பங்கு மக்கள் பலர் கப்பல் தொழில் புரிய தந்த மேலான அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனந்தத்தின் பிறப்பிடமே, எங்கள் பங்கு வளமான பங்காகவும் நிறைவான பங்காகவும் இருக்க நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் துணை இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது இறை வார்த்தை வழி இறைவனுக்கு நன்றி முழக்கம் செய்ய அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் இணைந்து உங்கள் கைகளில் உள்ள இறை வார்த்தையை முழக்கமிடுவோம். கடல் பயணம் செய்வோர்க்கான இறை வாக்குகள். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம். கடற்கரை நாட்டாரே, உங்கள் தூதர்கள் கடல் கடந்து வருவர். நன்றி இறைவா, நன்றி. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். கடலில் பயணம் செய்வோரே, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். நன்றி இறைவா, நன்றி. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம். உன் வெற்றி கடல் அலை போல் பாய்ந்து வந்திருக்கும். நன்றி இறைவா, நன்றி. அபகுக்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவசனம். தண்ணீரால் கடல் நிரம்பி இருப்பது போல ஆண்டவரின் மாட்சியால் மண்ணுலகு நிறைந்திருக்கும். நன்றி இறைவா, நன்றி. திருவெளிபாடு 14ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். கடவுளுக்கு அஞ்சுங்கள், மண் கடல் ஆகியவற்றை படைத்தவரை வணங்குங்கள். நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 21வது இறைவசனம். ஆண்டவர் நமக்கென தமது மாட்சியை விளங்கச் செய்வார். அங்கே கப்பல்கள் கடந்து வரும். நன்றி இறைவா, நன்றி. தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனம். உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருகச் செய்வேன். நன்றி இறைவா, நன்றி. யோசுவா 23ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம். பாருங்கள், எல்லா நாடுகளையும் பெருங்கடல் வரை உங்கள் குலங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன். நன்றி இறைவா, நன்றி. திருப்பாடல்கள் 29ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. நன்றி இறைவா, நன்றி. திருப்பாடல்கள் 65ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். ஆண்டவரே, கடல்களின் இரைச்சலையும் அலைகளின் ஓசையையும் மக்கள் இனங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார், ஆனால் கப்பல் உடைந்து போகாதபடி செய்தார். நன்றி இறைவா, நன்றி. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நன்றி இறைவா, நன்றி. மன நிறைவும் நீதியும் வாழ்வை வளமாக்கும் என்ற நல்ல சிந்தனையை தந்து எம்மை நீதி நிறை வாழ்வுக்கு அழைத்த இறைவனுக்கு நன்றிகள். நல்ல தலைவர்கள் அடக்கி ஆள்வதில்லை, அவர்களின் அன்பும் கனிவுமே இதயங்களை வழிநடத்துகின்றன. ஆம், தந்தை பெலிக்ஸ் அவர்கள் நமது மறைமாவட்ட செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் நமது விழா மகிழ்வில் பங்கேற்று பலியில் தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் நிறைவான நன்றிகள். அனுபவம் ஒளியை போன்றது. ஒரே அனுபவம் பலரிடம் பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது.
இன்று தனது அனுபவத்தின் மொழியை வார்த்தைகளாக மறையுரையில் தொகுத்து வழங்கி நம்மை நிறைவோடும் நீதியோடும் வாழ்ந்து வாழ்வை வளமாக்க அழைத்த கன்னியாகுமரி பங்கு பணியாளர் தந்தை நசரேயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பலியில் எங்களுக்காக இணைந்து ஜெபித்த பார்வதிபுரம் பங்கு பணியாளர் அருள்பணி ஆண்டனி பென்சிகர் அவர்களுக்கும் எங்கள் பங்கு தந்தை மரிய செல்வன் மற்றும் திருத்தொண்டர் ஜெரி அவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நன்றியுடன் அன்பிற்கினியவர்களே, நன்றியுடன் நம்பிக்கையுடன் நட்புடன் நமது வாழ்வு வளமாகிட நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நமது பாதுகாவல் பெருவிழாவின் 8ஆம் நாள் விழாவை கப்பல் தொழிலாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து நாம் இந்த நாளிலே சிறப்பிப்பதற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அதை ஒரு பெருமையாகவே எண்ணி பார்க்கிறோம். நாம் கொண்டாடுவது தகுதியும் நீதியுமாகும். ஏனென்றால் இந்த பூமியில் ஆண்டவர் நல்ல வாழ்வு நிலையை தந்து வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தேவையான அனைத்து அருள் கொடைகளையும் ஆண்டம் நிறைவாக தந்திருக்கின்றார். குறிப்பாக வெளிநாடுகளில் கப்பல் தொழில் செய்வதற்கு நமது பங்கிலிருந்து நிறைய நல்லுள்ளங்கள் தொழில் புரிவதற்கு ஆண்டவர் அருள் கூர்ந்திருக்கின்றார். எனவே அந்த நிறைவான மனநிலையோடு இந்த வழிபாட்டை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்ற ஒரு மனநிலையில் நாம் ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த விழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்புற நல்ல முறையில் அருமையாக பிரமாதமாக நேர்த்தியாக செய்தவர்கள் கப்பல் தொழிலாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். உண்மையிலேயே வருடம் முழுவதும் இங்கே இருப்பவர்கள் அல்ல, விழாவுக்காகவோ அல்லது அவ்வப்பொழுது விடுமுறைக்காக வருகிற இவர்களே இந்த அளவிற்கு சிரமம் எடுத்து இதை ஒரு அருளின் வாய்க்காலாக பயன்படுத்தி நல்ல முறையிலே திட்டமிட்டு இந்த வழிபாடு திருவிழாவை நல்ல முறையில் கொண்டாடி இருக்கின்றார்கள். சிறப்பாக கப்பலையும் இறை வார்த்தையையும் கரங்களிலே ஏந்தி வருகை பவனி வந்தது மிக பிரமாதமாக இருந்தது. இந்த மைதானத்தை வழிபாடு நடக்கக்கூடிய இந்த இடத்தை மிக நேர்த்தியாக வடிவமைப்பு செய்திருக்கிறது இருப்பது. குறிப்பாக இந்த பீடத்தை வாழ்வு வளமாகட்டும் என்ற மைய சிந்தனையில் வளமையின் அடையாளங்களை பயன்படுத்தி வெண்மை பசுமை இந்த இரண்டையுமே வெளிப்படுத்தி ஆண்டவர் எவ்வளவு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அடையாள முறையில் இந்த பீட அலங்காரமாகவே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதோடு மங்கள ஆரத்தியினுடைய பாடலை அவர்களே எழுதி அதற்கு இசையமைத்து அவர்களே பாடியிருக்கின்றார்கள். அதுவும் சிறப்புக்குரியதாக இருந்தது. இறை வார்த்தை அதுவும் குறிப்பாக கடலில் பயணம் செய்வோருக்குரிய இறை வார்த்தை எடுத்து அதனுடைய நகல் எடுத்து எல்லோருக்கும் கொடுத்து இணைந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவரை போற்றுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வழிபாட்டு குறிப்புகளை வாசித்தவர்கள் மிக அருமையான உச்சரிப்போடு நல்ல முறையில் எல்லோரும் கேட்கும்படி தியான உணர்வோடு வாசித்ததும் சிறப்புக்குரியதாக அமைந்தது. இடத்தை அருமையாக ஏற்பாடு செய்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் பக்தி சிறப்போடும் அதே நேரத்தில் விழாவுக்குரிய ஒரு மகிமையோடும் அழகாக இந்த விழா ஒரு நிறைவான ஒரு அருளை நாம் பெறுவதற்கு ஏற்ற ஒரு சூழலை இந்த வழிபாடு மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து அத்தனை கப்பல் தொழிலாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் நம்முடைய சிறப்பு பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர்கள். எனவே உங்கள் அனைவர் சார்பாக அவர்களை நாம் கரவொலி எழுப்பி மகிழ்வோடு பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகின்றோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா,
உமது திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். புனித அந்தோனியாருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் பக்தி பற்றுதலுடன் உம்மை வழிபடவும் அனைவருக்கும் அது அன்பு செய்யவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர்களின் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அக்களிக்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனித அந்தோனியாரின் தோழமையில் இடம்பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இறைவன் படைத்த நாளிலே இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். பூமியாகுமே வாழும் உயிர்களேசுவை வணங்கி மகிழட்டும். வானம் பூமியாவுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். இதயம் இன்று இனிய கீதம் பாடட்டும். பாடட்டும். இதயம் இன்று இனிய கீதம் பாடட்டும். பாடட்டும். இறைவனேசு என்றும் நம்மை காப்பதா. நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிலே
நன்றி நன்றி பாடுவோம் இதயம் அருளும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம் நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா